ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜா பவே vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கறதுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்மேட் மசாலா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன். பட் பேக்கிங் பண்ணி அதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக நான் உங்களுக்கு காமிச்சதில்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போகுது. பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இது ஃபுல்லாக வந்து மசாலா தான். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேக்கெட் ஃபுல்லாக இந்த பக்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தான் இருக்குது. ஸோ என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஒரு கிலோ கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக தான் ஆட் பண்ணுவாங்க ஹாஸ்டல் அப்படின்றதுனால வந்து. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேக்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா தனி மிளகாய் தூள். ஸோ இதுதான் நம்மளோட பிராண்ட். இது வரைக்கும் நீங்கள் பேக்கிங்காக வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது தனி மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டு அரை கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கெட் இருக்கு. 1.5 கிலோ தானே மம்மி? 1.5 கிலோ தானே? 1.5 கிலோ வந்து 2 கிலோ ஆக்சுவலி இன்னொரு பேக்கெட் இருக்கு. 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ போட்டு நம்ம 4 பேக்கெட் வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் பேக்கிங் மாதிரி இருக்காது. ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி பேக் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி வாங்கி பண்ணுற அளவு நம்ம ஒன்றும் அந்த அளவு நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. இப்போதைக்கு ஹோம்மேடாக தான் பண்ணுறோம். அப்படின்னால பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். கலர் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும். நாங்கள் எந்த கலருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரிஜினல் மஞ்சள் தான். எங்ககிட்ட இருக்கிற எந்த ப்ராடக்ட்லுமே எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் தான். நீங்கள் டெஸ்டிங் கூட கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட எங்கள் ப்ராடக்ட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் எங்களுக்கு ஒரிஜினல் ஹோம்மேட் மசாலான்னு. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கூட இருக்காது. மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக்கெட் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து வச்சுக்கலாம். ஒன்றுனா எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க? 200 கிராம் தான் கேட்டிருக்காங்க. சரி 100 கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் தூள் நம்ம கலப்படம் பண்ண மாட்டோம். மிளகுத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மிளகு தாங்க. இதில் நாங்கள் எதுவுமே இது பண்ணல. கடையிலலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பப்பாளி விதைகள்லாம் காய வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இது உண்மைனா நிறைய பேர் சொல்கிறது இல்லை. பட் நம்மக்கிட்ட வச்சுன்னா பியூரான மிளகை வச்சு வெறுமனே மிளகு மட்டும் அரைச்சி தான் நம்ம கொடுத்துருக்கோம். மிளகுத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா சேல்ஸ் ஆகுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க இது. ஸோ அதனால் எங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட்டில் இது ஒன்று மிளகுத்தூள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள். இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப அதிகமாக சேல் ஆகிற பொருள் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி எத்தனை கிலோ மம்மி? 3 கிலோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து கேட்டுட்டாங்க. அரை கிலோ பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் நம்ம. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் எவ்வளோ நம்ம கேட்டிருக்காங்க?
தனியாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ கேட்டிருக்காங்க. ஸோ 1 கிலோ தான் கேட்பாங்க. எப்போவுமே அது மாதிரி தனியாத்தூள் 1 கிலோ தான் கேட்பாங்க. ஏன்னா 1 மந்த்துக்கு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கோம். ஸோ அதோட தனியாத்தூளோட பேக்கிங். அப்புறம் சாம்பார் மசாலா 100 கிராம் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வந்து கேட்டிருக்காங்க. சாம்பார் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வாங்குவாங்க. ஸோ சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 100 கிராம் தான் நம்ம போட்டு கொடுப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் பேக்கெட்டில் தான் கேட்பாங்க. நாங்கள் ஒரு டைம் அரை கிலோ போட்டப்போ கூட இல்லை வேணாம் எங்களுக்கு 100 கிராம் பேக்கெட்லேயே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பொடி எப்போவுமே அவங்களுக்கு 100 கிராம் பேக்கெட்டில் தான் போட்டு கொடுப்போம். 3 கிலோ கேட்டிருக்காங்களா மாமி? 2 கிலோ கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேக்கெட் போட்டிருக்கோம்? 20 பேக்கெட் நம்ம வந்து போட்டிருக்கோம். 20 பேக்கெட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வீடியோ போகிற டைமில் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா. சிக்கன் மசாலா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிராம் தான் போடுவோம். 10 பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் பேக்கெட்டில் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா ஒரு பேக்கெட் பிரிச்சுட்டாங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்க, அவங்க அரை கிலோ கேட்டால் அரை கிலோ போட்டு கொடுப்போம். 1 கிலோ கேட்டாங்கன்னா 1 கிலோ போட்டு கொடுப்போம். 100 கிராம் போட்டால் 100 கிராம் கொடுப்போம். 50 கிராம் கேட்டால் 50 கிராம், 1/4 கிலோ கேட்டால் கூட 1/4 கிலோ கூட போட்டு கொடுப்போம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு கொடுப்போம். நீங்கள் காரம் கூட சரி தான், எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காரம் கூட ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்மி பண்ணி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்சி கொடுப்போம். எல்லாமே அப்படி தான். சிக்கன் மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ கேட்டிருக்காங்க. 100 கிராம் பேக்கெட் 10 பேக்கெட் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியில் வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது சென்னையில் தான். ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பிங் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சென்னா மசாலாவும் நிறைய அதிகமாக வாங்குவாங்க. போன வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. அடிக்க கொடுத்துருக்கோம், இன்னும் வரல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா 100 கிராம் வந்து எவ்வளோ மீ கேட்டிருக்காங்க? 6 பேக்கெட் கேட்காங்க. அப்போ அரை கிலோ எப்போவுமே 600 கிராம் எப்பவுமே 600 கிராம் எப்பவுமே இதுதான் கேட்பாங்க. சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க சென்னா மசாலா. ஸோ 6 பேக்கெட் வந்து போட்டிருக்கோம். 100 கிராமா 600 கிராம், அரை கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அதிகம் சின்ன மசாலா. கரம் மசாலா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா எப்போதும் 1/4 கிலோ தான் வாங்குவோம். எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ தான் கரம் மசாலா வாங்க. கரம் மசாலா அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் யூஸ் ஆகாது இல்லைங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது நான்வெஜ் செய்யும்போது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நம்மக்கிட்ட மட்டன் மசாலா இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மம்மி ரசப்பொடி, மட்டன் மசாலா, ரசப்பொடி இருக்குது. அப்புறமேட்டு கறி மசாலா இருக்குது. அப்புறம் நம்ம ஜீரகத்தூள், சோம்புத்தூள், இந்த மாதிரி. அப்புறமேட்டு இட்லி பொடி பண்ணிட்டு இருக்கோம். இட்லி பொடியில் 7 வகையான இட்லி பொடி பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை பொடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 7 வகையான பொடி இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்பரும் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலை மசாலாவில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா கீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஹோம்மேட் கீ, சும்மா கிடையாதுங்க. ஊத்துக்குழியிலேருந்து வந்துட்டு இந்த வெண்ணெயால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊத்துக்குழியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டின் கணக்கில் லூஸில் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஊத்துக்குழி பட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தயாரிச்சிருக்கோம். உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா நெய் பட்டர் வந்து வாங்கியிருந்தாங்க. வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சுங்க. வித்தின் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுத்துருக்கோம் ஊத்துக்குழியில். ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம் நாங்கள். இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணுவோம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். பட் ஆனால் எந்த டீட்டெயிலும் வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ இதுதான் நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலே வந்து பண்ணிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. உங்களோட ஆதரவு எங்களுக்கு இன்னும் வேணும். ஸோ நீங்கள் எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹோம்மேட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாஸ்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் கொடுத்துட்ருக்கோம். நிறைய நம்ம பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கடைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கொடுத்துருக்கோம். பக்கத்துலலாம் இருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேணும். ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களாலையும் கண்டிப்பாக அரைக்க முடியாது. ஸோ அந்த ஐடி கம்பெனியில் இருக்கவங்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போவும் ஐடி கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இங்கே தங்கி வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பருப்பு பொடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு குயிக்காக இருக்குல்ல, கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து உங்களோட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறேன். டீ காய்ச்சின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குறேன். பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.